இப்போ நம்ம வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன டேபிள்ஸ் தேவை அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு இதுக்கு 3 டேபிள் தேவை. முதல்ல வந்து நமக்கு ஒரு மெனு கார்டு வேணும். ஸோ கிரியேட் டேபிள் கொடுத்தாச்சு, டேபிள் நேம். இப்போ இந்த சின்டெக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எங்கே பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எஸ்கியூஎலோட டீட்டெயில் வீடியோ அதில் போட்டிருப்போம். அதில் வந்து உங்களுக்கு டேபிள் கிரியேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, அதை பற்றின எல்லா கம்ப்ளீட் வீடியோவும் போட்டிருப்போம். ஸோ நம்ம மெனுன்ற டேபிளை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். இந்த மெனுன்ற டேபிளில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐடி அப்படின்றது இருக்கணும். ஐடியில் இன்டிஜராக தான் இருக்கணும் ஐடி. ப்ரைமரி கீ, அதாவது ஒரு டேபிளோட முக்கியமான கீன்றது இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நடக்கும். அது உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வர்றது எல்லாமே. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து டிடிஎல் கிளாஸ்லேயே போட்டிருப்போம், எஸ்கியூஎல் டிடிஎல் கிளாஸ்லேயே. அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ஐடி போட்டாச்சு. அடுத்து ஐட்டம், ஏன்னா என்ன ஐட்டம்னு இருக்குதுல ஸ்ட்ரிங்குன்னு போட்டுருவோம். ஸ்ட்ரிங்குன்னு போட முடியாது, இல்லை வேர்கேர். நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் ஸ்ட்ரிங்கு போட முடியும். இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, இது வந்து ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஐட்டமு ப்ரைஸ் வந்து லாங்குன்னு போட்டுப்போம், ஏன்னா பெரிய நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து மெனுன்ற ஒரு டேபிளில் க்ரியேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன வேணும்? டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3. கிரியேட் டேபிள் 1. நான் டேபிள் 1 மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரிமைனிங் வேணுன்னா எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களோட இது யூஸ் ஆகும். இப்போ இதுக்குமே ஐடி, இன்ட் ப்ரைமரி கீ, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக போடணும். அடுத்து வந்துட்டு இப்போ இந்த வந்த யூசருக்கு வந்து நம்ம ஒரு யூசரோட கஸ்டமர் ஐடின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவோம் டேபிளுக்கு. ஏன்னா இப்போ ஒரு டேபிள் இன்கேஸ் ஒரு 2 கஸ்டமர் வந்து ஒரே டேபிள் உட்காடுறாங்க அப்படின்றப்போ நமக்கு அவங்க எந்த கஸ்டமர் என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியணும். ஸோ அப்படின்றப்போ கஸ்டமர் ஐடின்ற ஒரு இது தேவைப்படும். இது வந்து நான் கஸ்டமர் ஐடியும் இன்டிஜராக வச்சுருக்கேன். யூனிக் அப்படின்னு ஒரு கன்ஸ்டன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அது தெரியலன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருப்போம், எஸ்கியூஎல் பிகினியர் ஃபார் கன்ஸ்டன்ஸ்ன்ற இதில். அதில் வந்து யூனிக்கான ஐடி தான் கஸ்டமர் ஐடிக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அப்படின்ற ஒரு இது. அதுக்கடுத்து ஆர்டர் நம்பர், அவர் என்ன ஆர்டர் போட்டார் அப்படின்ற இது இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் நம்பரில் வந்து அவர் மல்டிபிள் ஐட்டம்ஸும் ஆர்டர் போடலாம், சிங்கிள் ஐட்டம்ஸும் ஆர்டர் போடலாம். நம்ம வந்து சிங்கிள் ஐட்டம்னே வச்சுப்போம், ஓகேவா? இப்போ இந்த ஆர்டர் நம்பர் இன்ட்டுன்னு போட்டிருக்கேன். யூனிக் ஊற்றுறீங்க, ஆனால் என்னன்னு சொல்லலையே நீங்கள். டேட்டா டைப் இஸ் மேண்டேட்ரி, கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ஆப்ஷனல்ஸ், ஓகேவா? இது இன்டர்வியூவில் கேட்பாங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் மேண்டேட்ரி ஆர் ஆப்ஷனல்ட்டு, கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ஆப்ஷனல்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம வந்து ஒரு டேபிளையும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன க்ரியேட் பண்ணோம்? டேட்டாபேஸில் மெனு கார்டு இருக்குது, டேபிள் இருக்குது. இதுவே போதுமானது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வேணும்னா டேபிள் 2 க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வெயிட் போகிற மாதிரியும் நீங்கள் சப்ளை செயின் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் உள்ளே வந்துட்டார், ஓகேவா? ஸோ கஸ்டமர் வந்துட்டார், டேபிள் 1ல் உட்காந்துட்டார். நம்ம குட்டி ஸ்டோரியில் சொன்ன மாதிரி. ஸ்டோரி புரியலன்னா ஸ்டோரி வந்து நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸ்டோரியில் இப்போ நம்ம வந்து ஒரு வெயிட்டர் வந்துட்டு இது எடுக்கிறாரு, உங்கள் ஆர்டர் என்னன்ட்டு. கஸ்டமரோட ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ வந்து அவர் வந்து அந்த என்ட்ரி போடுறாரு. ஸோ என்ட்ரி போடுறதுக்கு என்ன குறி, அந்த ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜில் அப்படி பார்த்தீங்கன்னா இன்செர்ட்ன்றதை பற்றி நான் வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸில் உங்களுக்கு இன்செர்ட் அப்டேட்டை பற்றிலாம் வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதில் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, அதில் சின்டெக்ஸ் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்செர்ட் டேபிள் 1க்கு இன் வேல்யூஸ், sorry, இன்செர்ட் டேபிள் நேம் போட்டோம். இப்போ டேபிள் நேமில் ஃபஸ்ட்டு காலம்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணோம்.
என்னென்ன காலம்க்கு என்ன மென்ஷன் பண்ணணும். ஐடி வந்து நம்ம இது பண்ண வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் போட்டோம்ல. இப்போ கஸ்டமர் ஐடியும் ஆர்டர் நம்பரும் போடணும். இப்போ கஸ்டமர் ஐடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு 254 அப்படின்னு வச்சுப்போம். ஆர்டர் நம்பர் வந்து 20 அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? அதாவது இதில் வந்து நம்ம சின்டெக்ஸ் வந்து தப்பாக எழுதிக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சென்ட் இன்டூ டேபிள் நேம் அப்புறம் வேல்யூஸ். ஓகேவா? நான் கஸ்டமர் ஐடி போட்டேன், ஆர்டர் நம்பர் 20 போட்டுருக்கேன். 20னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ 20னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெனு கார்டு வச்சுக்கிறோம்ல, மெனு டூல் சொன்னல, ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இன்செர்ட் போடுவோம். இன்செர்ட் இன்செர்ட் இன்டூ மெனுன்ற டேபிளுக்கு என்ன போகணும் அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதுலேயும் வந்து ஐடி வந்து இன்டீஜராக வச்சுருக்கோம். ஃபஸ்ட் நம்ம இந்த டேபிள் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஐட்டமும் ப்ரைஸும் தான் நான் சொல்ல போகிறேன். ஐட்டமு ப்ரைஸ் வேல்யூஸ் போட்டு இப்போ இதில் வேல்யூஸ் என்ன போட போகிறேன், வேர் கேர்னா ஸ்ட்ரிங்குன்னு நான் சொன்னேன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் ரைஸ் அப்படின்னு போடுறேன்னா அதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 115 போடுறேன். நான் கம்மியாகவே அமௌண்ட் போடுறேன். இப்போ வந்து இன்செர்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து கஸ்டமரோட இன்செர்ட்டை போடணும். கஸ்டமர் இன்செர்ட் போடுறப்போ நம்ம என்ன போடுறோம்னா நமக்கு வந்து ஆர்டர் நம்பர் தெரியணும். சிக்கன் ரைஸ்னால் இந்த ஆர்டர் நம்பர் தான் என்ட்ரி போடணும் இந்த டேபிளில். ஸோ இதோட ஆர்டர் நம்பர் என்னன்னு தெரியணும்னா முதல்ல வந்து நம்ம செலக்ட் குறி போட்டு பார்க்கணும். இந்த செலக்ட் குறி பற்றி நான் உங்களுக்கு டிக்யூஎல் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம ப்ரீவியஸில் போட்டிருப்போம், அதை வேணால் பார்த்துக்கோங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மெனு அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ இதில் இருக்கிற ஐடி ஐட்டம் ப்ரைஸ் வருது. ஓகேவா? இப்போ நீங்கள் செலக்டை வந்து ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ இதில் ப்ரைஸுன்ற காலம் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மட்டும் வரும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மெனு போட்டு பார்த்ததில் ஐடி 1ன்னு வருது. இப்போ இந்த ஆர்டர் நம்பர் வந்து 1ன்னு போட்டுக்கிறோம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோஸில் க்ரியேட் பண்ணுறது இன்செர்ட் பண்ணுறது பார்த்துட்டோம். அப்கமிங் வீடியோஸில் செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எப்படி அந்த குட்டி ஸ்டோரியோட கண்டினியூ பண்ணலாம், இல்லை குட்டி ஸ்டோரியை கண்டினியூஷன் முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா தனியாக உங்களுக்கு என்னென்ன கீவேர்டு இருக்குதோ அதை ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அந்த குட்டி ஸ்டோரியில் சொன்ன மாதிரி கிச்சனுக்கு வந்து கிச்சன் மாஸ்டர் வந்து இப்போ பார்க்குறாரு அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் 1 அப்படின்ற குறிப்பிட்டு நம்ம ஒரு காட்டுறோன்னு வைங்க. அவருக்கு என்ன தெரியும், ஆர்டர் 1ன்னு தெரியும். அவருக்கு ஆர்டர் 1னா என்னென்னலாம் தெரியாது. நீங்கள் ஒரு டெவலப்பர், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கிச்சன் மாஸ்டருக்கு அதெல்லாம் தெரியாது, ஆர்டர் நம்பர் 1னா என்னென்னலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே தான் வந்து ஜாயின் ஆப்ரேஷன் அப்படின்ற ஒன்று பண்ண போகிறீங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ்ன்ற வீடியோஸ் நம்ம அப்கமிங் வீடியோவில் போடுறோம். இப்போ வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க யூஸ் ஆகும். ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் டேபிள் 1, இப்போ வந்து மெனு அப்படின்ற 2 டேபிளும் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஆன் கண்டிஷன் போட்டு table 1 dot on join table 1 dot order number equal to id dot menu dot id. இப்போ நம்ம கொஞ்சம் இதில் சிண்டெக்ஸ் தப்பாக எழுதியிருந்தோம். அதாவது டேபிள் 1 இருக்குதுல்ல, டேபிள் 1 ஜாயின் போட்டுட்டு அடுத்து என்ன டேபிள் போட போகிறோமோ அது போடணும், கம்மா போட்டு போடக்கூடாது. அண்ட் தென் மெனுவில் ஆன், இந்த கண்டிஷன் அகெயின்ஸ்டாக தான் இந்த டேபிள் ஜாயின் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம இது பண்ணோன்னா
பாருங்கள் 2 டேபிள் சேர்ந்து ஒன்றா வந்துருச்சு. பட் எனக்கு அந்த 2 டேபிளோட ரெக்கார்ட்ஸ் வேணாம். எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஐடி அண்ட் தென் ஐட்டம். அவர் போட்ட ஐட்டம் தான் மாஸ்டருக்கு தேவை, மாஸ்டருக்கு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், நான் டேபிள் 1.id டிஸ்பிளே பண்ணேன். அதே நேரத்தில் கஸ்டமர் ஐடி எனக்கு காட்டு. இப்போ ஒரு யூனிக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ எங்கள் கஸ்டமர் ஐடி இந்த டேபிள் கஸ்டமர் ஐடி கிடையாது, ஸோ ஒன்று போட்டுக்கலாம். இன்கேஸ் வந்து 2 இருக்குன்னா அப்போ நம்ம வந்து இது போட்டாகணும், ஐட்டம் டேபிள் போட்டு காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கஸ்டமர் ஐடிக்கு சிக்கன் ரைஸ். இப்போ வந்து கிச்சன் மாஸ்டருக்கான நமக்கு இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிச்சன் மாஸ்டர் முடிஞ்ச அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ளையர் வந்து செக் பண்ணி பார்ப்பாரு தனக்கு எதனா இது வந்திருக்கான்ட்டு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் 1 அப்படின்னு போட்டால் அவருக்கு இப்போ வரைக்கும் எதுவும் வரல. இப்போ இதில் நமக்கு ஒரு மிஸ் பண்ணியிருக்கோம், என்னென்னா கிச்சனில் ஃபுட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம டேபிளோட காலத்தில் ஃபுட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு இது என்ட்ரி போடணும். ஸோ இப்போ அப்படி காலமே இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்டர் கொரி யூஸ் பண்ண போகிறோம். இங்கே தான் ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆல்டர் டேபிள் 1, அதுக்கப்புறம் அதில் வந்து ஆட் காலம் நேம் வந்து ஃபுட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு வேர் கேர் போட்டு, வேர் கேர் போட்டாலும் போதும் நமக்கு. இப்போ இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன் நான் வந்து டேபிளில் இப்போ எனக்கு வந்து ஃபுட்ஸ் என்னாச்சு, ஃபுட் கேர் இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, வேர் கேர்ன்ட்டு. இப்போ நான் செலக்ட் கொரி போட்டு பார்த்தேன் டேபிள் 1 அப்படின்னா எனக்கு ஃபுட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இந்த ஃபுட் ஸ்டேட்டஸ் வந்து எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லாதப்போ சப்ளையர் எதுவும் எடுக்க மாட்டார். இப்போ வந்து கிச்சன் மாஸ்டர் வந்து என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணுவார். அப்டேட் இப்போ அப்டேட்டில் போயிட்டு டேபிள் 1 அப்டேட் டேபிள் நேம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்டேட் கூறி. இல்லைனா ஒரு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் தனித்தனியாக செலக்ட் இன்செட் அப்டேட் ஃப்ரம் இதுன்றதை ஒரு கம்ப்ளீட் இதுவாக போட்டுறேன் உங்களுக்கு. அப்டேட் டேபிள் 1 செட் என்ன அப்டேட் பண்ணோம், ஃபுட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ரெடி அப்படின்னு போடணும். ரெடி போட்டு வேர் கண்டிஷன் ரொம்ப முக்கியம், இல்லைனா டேபிளில் ஒரு 10,000 ரெக்கார்டு இருந்தால் 10,000 ரெக்கார்டுக்கும் ரெடின்னு ஆகிடும். ஸோ நான் எதை வச்சு வேர் கண்டிஷன் போட போகிறேன், இந்த கஸ்டமரோட ஃபுட் தான் ரெடி ஆகிருக்கு. கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு 254 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணால் அப்டேட் ஆகிடுச்சின்னு காட்டுது. நம்ம சப்ளையர் ஃபெச் பண்ணி திருப்பி பார்க்குறான்றப்போ அவருக்கு ரெடின்னு இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவார், எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ணிவிடுவார். பண்ணிவிட்டு அவர் வந்து திருப்பி அப்டேட் பண்ணுவார் இதே டேபிள் 1 கொரி யூஸ் பண்ணி. என்னன்னா ஃபுட்டோட ஸ்டேட்டஸை வந்து சர்வ்டு அப்படின்னு மாற்றிடுவார். நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. இப்போ அவர் கொடுத்துட்டாரா, டேபிளில் போய் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், சர்வ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கஸ்டமர் வந்து ஒரு பில் பே பண்ண போகிறாரு அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து கேஷியர் வந்து இப்போ நான் போன ஸ்டோரியில் சொன்ன மாதிரி தான் 100 கஸ்டமர், 100 வெயிட்டர், 100 சப்ளையர், 100 மாஸ்டர் இருப்பாங்க. ஸோ யாருக்கிட்டன்னு போய் கேட்க மாட்டேன், இந்த டேபிள் என்ட்ரி விழுந்ததுனால அவர் வந்து கஸ்டமர் ஐடி, அவங்களுக்கு ஒரு ஐடி ப்ரொவைட் பண்ணியிருப்போம்ல, அந்த கேஷியர் கிட்ட போய்ட்டு தன்னோட கஸ்டமர் ஐடி சொன்னாங்கன்னா கேஷியர் என்ன பண்ணுவார், செலக்ட்
ஆர்டர் நம்பர்லாம் தெரியாது. ஸோ வந்து இப்போ நம்ம இங்கேயே ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? சப்ளையருக்கு வந்து ஆர்டர் நம்பருங்கலாம் தெரியாது. சப்ளையருக்கு வந்து ஃபுட்டு தான் தெரியும். ஸோ அவருக்கும் இதே மாதிரி ஜாயிண்ட் கண்டிஷன் போட்டு தான் நம்ம காமிச்சிருக்கணும். ஸோ அப்படி காமிச்சா மட்டும்தான் அவருக்கு வந்து இந்த ஐட்டம் ரெடின்னு தெரியும். அண்ட் தென் கூட வந்து ஃபுட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா? இந்த கஸ்டமர் ஐடிக்கு சிக்கன் ரைஸ் சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கேஷியருக்கும் அதே மாதிரி கண்டிஷன் தான். அவர் என்ன பண்ண போறாருன்னா, கேஷியர் வந்து இப்போ வந்து நான் வந்து கஸ்டமர் ஐடி சொல்கிறேன். இப்போ என்கிட்ட நிறைய கஸ்டமர் வருவாங்க கேஷியர் கிட்ட. அவருக்கு எந்த கஸ்டமர் தெரியும் இதில் வேர் கஸ்டமர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 254 அந்த ரெக்கார்டோட இது மட்டும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வரோம். பட் எனக்கு இதில் வந்து கூட ப்ரைஸ் வேணும். ஸோ நம்ம இங்கே வந்து ப்ரைஸ்ன்ற ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? கஸ்டமர் சிக்கன் ரைஸ் ஆர்டர் சர்வ் பண்ணார். இப்போ 150 இதை அப்படியே பில்லாக கொடுத்தோன்னா அவங்க பில்லு பே பண்ணிடுவாங்க. பில் பே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு கூட கொரி ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஆல்டர் பண்ணி பே பண்ணுவாங்க. இது வந்து குட்டி ஸ்டோரியோட ப்ராக்டிக்கல் வீடியோ. நம்ம வந்து இப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதுன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஜாயின்ஸ் அண்ட் தென் குரூப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தென் எஸ்கியூஎல்ல இருக்கிற உங்களுக்கு சிங்கிள் ரோ மல்டி ரோ ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கான்செப்ட்டை கிளியராக எடுத்துருவோம். ஸோ அதை எடுத்துட்டாலே உங்களுக்கு க்ளோஸ் முடிஞ்சிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இந்த குட்டி ஸ்டோரியை. தேங்க்யூ.